யாரு போன்ல? அக்கா ஃபோன் பண்ணா, அத்தை தான் பேசிட்டு இருக்காங்க. குடு. அம்மா. ஜீவா, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. அத்தை இப்ப ரொம்ப நல்லா இருக்காங்க. மதினிய பயப்பட வேணாம்னு சொல்லுங்க. சரியா? மீனாட்சி சாப்பிட போறா. நான் கூட இருந்துட்டு காலையில வரேன். சரியா, கூட இருந்து பாத்துக்கோ. கடைய தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்துட்டியா? எதுக்கு தேடணும்? என் ஃப்ரெண்டு கடை பக்கத்துல தான் இருக்கு. எந்த நேரத்துல போனாலும் நம்ம ஊர்ல சாப்பாடு கிடைக்கும். சரி சரி, பரோட்டா சூடா இருக்கு, வா சாப்பிடலாம். வா. உங்க அம்மாக்கு ஒன்னும் நடக்காது. மீனாட்சி பக்கத்திலே இருக்கா, கூடவே ஜீவாவும் இருக்கான். கவலைப்படாம தூங்குமா. படு. தூங்கு. உட்காரு. சாப்பிடு. நீ சாப்பிட்டியா? நாங்கெல்லாம் வீட்லயே சாப்பிட்டோம், நீ சாப்பிடு. அம்மாவை பாத்துக்கிறேன்னு நீ சரியா சாப்பிடறதே இல்லை போல. பார்த்தாலே தெரியுதே எப்படி இருக்கன்னு. ஆளு கொஞ்சம் அழைச்சு போயிருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் அப்படியே தான் இருக்கேன். சரி சாப்பிடு. தேங்க்ஸ். எதுக்கு? பரோட்டாவுக்கா? இல்ல, என் அக்கா பயப்படக்கூடாதுன்னு இந்த நேரத்துல வந்திருக்கேன்ல, அதுக்கு. உனக்கு அக்கான்னா எனக்கு மதினிமா. அவங்களுக்காக இது கூட நான் செய்ய மாட்டேனா? நீ சாப்பிடு. வாழ்க்கை முழுக்க நீ இந்த மாதிரி என் கூடவே இருக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அது நடக்குமான்னு தெரியலையே. அது மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோ மீனாட்சி, அது போதும். இந்த உலகத்துல நான் தான் ரொம்ப சந்தோஷமானவனா இருப்பேன். என்ன பண்ணலாம்? மீனாட்சி என்கிட்ட எதுவுமே சொல்லலையேக்கா. அவ என்னைக்கு எந்த பிரச்சனையை யார்கிட்ட சொல்லிருக்கா? அதுவும் நீ இப்ப மாமியார் வீட்டுல இருக்க, உன்கிட்ட அவ எப்படி இதெல்லாம் சொல்லுவா? அவ என்கிட்ட கூட முதல்ல இதெல்லாம் சொல்லல. நான் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் அவ என்கிட்ட சொன்னா. அவ பணத்துக்கு என்ன பண்ணா? பாவம் தேனு, அந்த பணத்துக்கு ஏற்பாடு பண்ண முடியாம தான் மீனாட்சி அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சிட்டு இருக்கா. இது எதுவுமே எனக்கு தெரியாது. என்ன செய்யறதுமா? அவ படுற பாட பார்த்தாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதேன்னு.
பகல் பூரா ஆபீஸ்ல வேலை பாக்குறா, ராத்திரியில ஆஸ்பத்திரிக்கு போய் சுமதிக்கு துணையா இருக்கா. காலையில 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து படுக்கிறா. அவ தூங்கியும் தூங்காமையுமா அவசர அவசரமா எந்திரிச்சு காலையில 8 மணிக்கே ஓடிட்டா. 50 crores எத்தனை சைபர்னு தெரியுமாடா உனக்கு? புரியல இல்ல? 50 கோடிக்கு எத்தனை சைபர்னு தெரியுமா? ம்ஹும். சரி, இப்ப எனக்கு எதுக்கு கணக்கு படம் எடுத்துட்டு இருக்க? சரிடா, நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வரேன். ஸ்டார்டிங்லயே வந்திருக்கலாம். சரி பரவாயில்ல வா. இந்தா, இது நான் மீனாட்சி கொடுத்தது 50 லட்சம் ரூபாய் செக். அதான் அவன் வேணான்னு உங்ககிட்ட கொடுத்துட்டால. இப்ப என்ன, இதை நான் அவகிட்ட கொடுக்கணுமா? நான் கொடுத்தாலும் அதை வாங்க மாட்டா. டேய், நான் பேசுறது கொஞ்சம் ஃபுல்லா கேக்குறியா? சரி, வந்துட்டேன். கேட்டு தானே ஆகணும். சொல்லு. இந்த 50 லட்சம் மீனாட்சி கிட்ட உனக்கு. இதை வச்சு நீ லைஃப்ல செட்டில் ஆயிக்கோ. ஓ, 50 லட்ச ரூபாய் இருந்தா லைஃப்ல செட்டில் ஆயிடலாமா? டேய், ஒரு ரேஞ்சுக்கு இதுவே ரொம்ப அதிகம்டா. சரி சரி, இப்போ எதுக்கு இதை என்கிட்ட கொடுக்குற? இதுல உன் பேர் எழுதிக்கோ. எனக்கு ஒரு விஷயம் புரியலையே. மீனாட்சி ஒரு நார்மல் வீட்டு பொண்ணு. அவளுக்காக இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் நீ எதுக்கு இவ்வளவு தூரம் இறங்கி வரணும்? அதுவும் எனக்கு 50 லட்சம் கொடுக்குற அளவுக்கு ஏதோ தப்பா இருக்க. எனக்கு என்னவோ உனக்கு வேற ஏதோ மோட்டிவ் இருக்குன்னு தோணுது. இங்க பாரு, எனக்கு எந்த மோட்டிவும் இல்லை. நான் ஆசைப்படுறது எனக்கு கிடைச்சாகும், அவ்வளவுதான். கிடைக்கலனாலும் அதை நானா எடுத்துப்பேன். ஒரு விஷயத்தை தட்டி பறிக்கிறதுலயே ஒரு கிக் இருக்கு. சுயநலவாதி. இதுக்கு பேர் தான் சுயநலவாதி மனப்பான்மை. ஏய், நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, ஆனா இந்த செக்கை மட்டும் வாங்கிக்கோ. ஏய், சொன்னா புரியாது. உன் செக்கை நீயே வச்சுக்க. உனக்கு இந்த காசை செலவு பண்ணணும்னு தோணுச்சுன்னா நம்ம ஊர்ல எவ்வளவோ ஆசிரமம் இருக்கு, அங்க போய் கொடு. அந்த புண்ணியமாவது உனக்கு கிடைக்குமியா? அதை விட்டுட்டு தேவையில்லாத உன் பணத்துமிற என்கிட்ட காட்டாத. இங்க பாரு ஜீவா, வேணாம். ஏம்பா, நீ தானே செக்கை கொடுத்த, நான் என்ன கொடுத்தேன் வேணாங்கிற? இங்க பாரு, நான் யாருன்னு உனக்கு முழுசா தெரியாது. ஏய், தெரிஞ்சுக்கிற ஐடியாவை நமக்கு இல்லை மாப்ள. ஏண்டா, காசை பார்த்ததும் கையை கட்டிக்கிட்டு வாயை பொத்துக்கிட்டு வாங்கிப்பேன் நினைச்சியா? இங்காரு, பணத்துக்காக நான் எவன்கிட்டையும் இறங்கி போக மாட்டேன். மீனாட்சியை விட்டு நான் விலகியும் போக மாட்டேன். சீக்கிரமே நீ யாருன்னு அவ புரிஞ்சுப்பா. உன் செக்க நீயே தூக்கிட்டு போடா.